இந்த பகுதியை உங்களுக்கு வழங்குவோர் பூர்ணிஸ் பொட்டிக், சென்னை. செல்ஃப் ரிலையன்ட் இந்தியாவை அதன் மூலம் இந்தியாவில் ஒவ்வொரு டெக்னாலஜிலையுமே செல்ஃப் ரிலையன்ஸ் வேணுங்கிறதுனால பிஎஸ்என்எலுக்கு வந்து 4G வந்து நம்மளே தயாரிக்கப்பட்ட நம்ம இந்தியன் இன்ஜினியர்ஸால் தயாரிக்கப்பட்ட ஒரு நெட்ஒர்க்கை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் சம் டீச்சிங் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதை சரி பண்ணிட்டோம்னா டெஃபினட்டாக அது வந்து அட் பார் வித் அதர்ஸ் வில் பி. அதான் கேட்கணும். ஏன்னா உங்களுக்கு பெரிய சவாலாக இருக்கிறது என்ன? ஏன்னா பல இடங்கள்ல இன்னும் ரூரல் ஏரியாவில் வந்து உங்களுக்கும் பெரிய சவாலாக இருக்கும். அது வந்து பெரிய சவாலாக இருக்கிறது எதுவாக நீங்கள் நினைக்கிறீங்க? அதுக்கு இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய அவங்களுடைய சப்போர்ட் எந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? கவர்மெண்ட் சப்போர்ட் வந்து இந்த டிபிஎன் சைட்ஸ்க்கு நாங்கள் நிறைய எவ்ரி ஆல்டர்னேட்டே நாங்கள் மீட் பண்ணிட்டு இருக்கோம். சார் டிஜிட்டல் பாரத்நெட் ஸ்கீம்ங்கிறது யூனிவர்சல் சர்வீஸ் அப்ளிகேஷன் ஃபண்ட் மூலம் கொடுக்கப்படுற அன்ரீச்சபிள் பிளேசஸ்லாம் ரீச் பண்ண சொல்லி எங்களுக்கு 4G சேச்சுரேஷன் ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த இடத்துல எந்த சிக்னலுமே இல்லாத இடத்துல பிஎஸ்என்எல் போடணும். அதுதான் 4G சேச்சுரேஷனோட கான்செப்ட். ஏதாவது ஒரு ஊட்டியோ இல்லை ஹில் ஸ்டேஷனோ இல்லை வந்து கல்வராய், வால்பாறை, இது மாதிரி நிறைய இடத்துல வந்து அன்ரீச்சபிள் பிளேஸாக இருக்குது. ரீச் த அன்ரீச்சுங்கிற கான்செப்டில் இப்போ யூஎஸ்எஃப் ஃபண்டிங் மூலம் எங்களுக்கு இப்போ டிபிஎன் ஸ்கீம்ங்கிற ஒரு ஸ்கீம் மூலம் டிடிஎஸ் அதாவது டவரை வந்து நிறுவனத்துக்கு உண்டான எங்களுக்கு இலக்கு கொடுத்துருக்காங்க. அதன் மூலம் இந்த பிடிஎஸும் கொடுத்துருக்காங்க. நாங்கள் அதுக்கு இன்ஸ்டால் பண்ணி 244 ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு. அதில் நிறைய டிராஃபிக் இருக்குது. அதன் மூலம் எங்களுக்கு ரெவன்யூ கிடைக்கும். ஸோ இது ரொம்ப இந்த வருஷம் 79 ஐ திங்க் 79 மோர் பிடிஎஸ் வி ஆர் கெட்டிங். ஸோ அதன் மூலம் அந்த டவரும் வந்து இட் வில் சப்ளிமெண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ். அந்த மாதிரி அன்ரீச்சட் பிளேஸ்லாம் நாங்கள் வந்து ரீச் பண்ணோம்னா எங்களுக்கும் ரெவன்யூ கிடைக்கும், மக்களும் கிடைக்கும். பொதுவாகவே பிஎஸ்என்எல் நிறுவனம் இந்தியாவில் முதல் நிறுவனம். ஆனால் இன்னைக்கு பட்டியலில் பார்த்தா கூட பிஎஸ்என்எல் நிறுவனம் இல்லை, கடைசியாக தான் இருக்குது. இந்த குறைபாடு இருக்குது. இப்போ எல்லாம் 5G தேடி போயிட்டாங்க. இப்போ நம்ம இப்பதான் 4G கொண்டு வந்திருக்கோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 5G எப்போ வரும்? 5G டெஸ்டிங் போயிட்டு இருக்கு. எனி டைம் நம்ம ஹார்ட்வேர் நாங்கள் போட்டிருக்க ஹார்ட்வேர் வந்து கம்பேட்டபிள் டு 5G. எனி டைம் டெஸ்டிங் முடிஞ்ச உடனே லான்ச் 5G. அதே போல இன்னும் மலை கிராமங்கள்ல சிக்னல் நெட்வொர்க் இல்லாத இடங்கள் இருக்கு. அதை நீங்க எந்த அளவுக்கு சாத்தியப்படுத்துறீங்க? போதுமானதா இருக்குமா? மலை கிராமங்கள்ல ஏன்னா எல்லா இடத்துலயும் முன்னாடிதான் இல்லாம இருக்குது. இந்த 244 பாத்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் அதிகமா சேலத்துல பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து சர்வே எடுக்கிறோம் நாங்கள். அதாவது எங்கே சிக்னலே இல்லை, எந்த தனியாரோட சிக்னலும் இல்லை, பிஎஸ்என்எல் சிக்னலும் இல்லை அப்படிங்கிற இடத்த வந்து சர்வே பண்ணி டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகாமோடையும் எங்களுடைய சர்வே டீமோடையும் சேர்ந்து ஒரு சர்வே எடுத்து எங்கெல்லாம் சிக்னல் இல்லையோ அதை வந்து ஒரு லொக்கேஷனை ஸ்டடி பண்ணி நாங்கள் ப்ரொபோசலாக கொடுத்து நாங்கள் வாங்கி இப்போ 79 வரப்போகுது. இந்த வருஷம் ஆல்ரெடி 244 ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு. இதன் மூலம் நிறைய பேர் பயனடைச்சிருக்காங்க. ஸோ முன்னாடி இருந்த நிலைமைக்கு விட இந்த வருஷம் வந்து டெஃபினட்டாக இன்னும் நிறைய பேர் 290 டவர்ஸு இன்க்ரீஸ் ஆகிடும். இதில் வந்து லேண்டு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட நாங்கள் வந்து பர்சீவ் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்க எங்களுக்கு அலாட் பண்ணுறாங்க. சில இடத்துல ஃப்ரீயாக கூட அலாட் பண்ணுறாங்க. ஃபாரஸ்ட் இல்லை யாரெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக அலாட் பண்ணுறாங்க. அது மூலம் அங்கே நாங்கள் டவரை நிறுத்தி மக்களுக்கு பயனடைகிற மாதிரி. இப்போ சேட்டலைட் போன் வந்து எவ்வளோ டார்கெட் வச்சுருக்கீங்க இந்த தரம்? ஏன்னா கண்டிப்பாக ஒரு எப்போ டார்கெட் இருந்தாலும் எல்லாமே அதுக்கு என்னென்ன ஏற்பாடு வச்சுட்டோம். ஸோ இன்னும் எவ்வளோ வேணாலும் இப்போ நம்ம இது டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்டாக். இப்போ வந்து ஐ திங்க் ஃபர்தராக 2000 இப்போதைக்கு இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம விற்கலாம். எந்த கம்பெனி அது? என்ன கம்பெனி அரசு துறை நிறுவனங்கள்ல எந்த அளவுக்கு பிஎஸ்என்எல் இன்டர்நெட்டை பயன்படுத்துறாங்க? எந்த அளவுக்கு பயன்படுத்துறானோ எல்லா லேண்ட்லைனும் எங்களோட தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஸோ அதில் வந்து இப்போ நாங்கள் வந்து இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஃபைபர் டு தி ஹோம்ங்கிற கான்செப்டில் எல்லாமே ஃபைபரைஸ் ஆகிட்டு வரோம். நாங்கள் வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் மைக்ரேட் ஆகிட்டு முன்னாடி காப்பர் வச்சுருக்கோம். ஸோ காப்பரோட இஷ்யூஸ் அண்ட் டிஃபிகல்ட்டி அது அப்சல்யூட் ஆகிடுச்சு. டெக்னாலஜி டெலிகாமில் வந்து அப்சல்யூட் ஆகிட்டே இருக்குது.
அது மாதிரி காப்பர் அப்டேட் ஆனாலும் அது ஃபைபர் சுவிட்ச் ஓவர் ஆகிருக்கோம். அதை மைக்ரேட் பண்ணணும், சீம்லெஸ்ஸாக மைக்ரேட் பண்ணியிருக்கோம், சேம் நம்பரை ரீட்டைன் பண்ணுறோம். ஸோ அதனால் எங்களுக்கு கஸ்டமரும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது, அவங்களே மைக்ரேட்டும் ஆகிடுறாங்க. இது கவர்மெண்ட்லேயும் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் கேட்குறாங்களோ நாங்களும் பர்சீவ் பண்ணி எல்லா இதையும் மைக்ரேட் பண்ணியிருக்கோம். சார், கிராமத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுக்கு இலவசமாக இன்டர்நெட் பிஎஸ்என்எல் மூலமாக வழங்குவதற்கு வாய்ப்பு. அது ஆல்ரெடி சமகர சிக்ஷாங்கிற கான்செப்டில் நாங்கள் கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். எவ்வளோ கனெக்ஷன் இருக்கீங்களோ 28,000 சமகர சிக்ஷா 28,000 கொடுத்துருக்கோம். நாங்கள் என்ன கொடுப்போம், இன்னும் எங்களுக்கு டிமாண்ட் வந்துகிட்டு இருக்கு. நாங்கள் அதை டெய்லி பேசிஸில் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ தமிழ்நாடு எந்த கிளஸ்டர் அதிகமான சேல்ஸ் இருக்குது? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கோவை மண்டலமாக இருக்கும், திருச்சி மண்டலம், இந்த மாதிரி நிறைய மண்டலங்கள் வச்சிருப்பீங்க. எதில் வந்து அதிகமான பொறுத்த வரைக்கும் சேட்டலைட் போனோம் அல்லது இப்போ வந்து கோயம்புத்தூர் தான் எங்களுக்கு மெயின் டார்கெட். ஏன்னா அது பெரிய இண்டஸ்ட்ரிங்க. அதுதான் சென்னை விட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் அடுத்தபடியாக கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூர், சேலம், மதுரை, திருப்பூர், கரூர், கோயம்புத்தூர். முக்கியமான ஊர் பார்த்தீங்கன்னா சிவகாசி. இவங்கெல்லாம் மதுரை பார்த்தீங்கன்னா வந்து கோயம்புத்தூர், சேலம், மதுரை, பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி. இன்டர்நெட் கனெக்ஷன் பாத்தீங்கன்னா மதுரை ஹையஸ்ட். எவ்வளோ 60,000 பிளஸ் 70,000. கன்னியாகுமரியில் மதுரைக்கு வந்துருமாங்க. தனியா இண்டோர்ல வந்து டாக்கெட் சிஸ்டம் வச்சு இண்டோர்ல வச்சுக்கலாம். அது கார்ட்லெஸ் மாதிரி யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த ஆண்டனா வெளியே வச்சுட்டு அதில் வந்து கனெக்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே இண்டோரை யூஸ் பண்ணலாம். ஸ்டேஷன்ஸ்ல, சீஷோர்ல 40 நாட்டிகள் வரைக்கும் இது எடுக்கும். சீஷோர்ல அந்த மாதிரி ஃபாரஸ்ட்ல ஏன்னா நிறைய ஃபாரஸ்ட் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஏன்னா இன்டீரியர் லொகேஷன்ஸ்லாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. முதல்ல வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் நீங்க சொன்ன மாதிரி இந்த பேடர் மேலாண்மையில கொடுத்துருப்பாங்க. கவர்மெண்ட் சேட்டலைட் போன அவங்க ஆமாம். இப்போ மறுபடியும் எப்படி கொடுக்கும்? நம்மளது அது பிரைவேட் வச்சிருக்காங்க, நம்மளது வச்சிருக்காங்களா? இல்லை இப்போ வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் வந்து பிஎஸ்என்எல் தான் கொண்டு வரீங்களா நீங்க? இல்லை, இது சேட்டலைட் ஃபோன் நாங்கள் தான் ஆத்தரைஸ்டுன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து சேட்டலைட் போன் வந்து முதல்ல வந்து கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து எவ்வளோ தூரம் வாங்குறாங்கன்னு கேட்குறேன்னா குறிப்பிட்ட பேருக்கு தான் நீங்கள் சேட்டலைட்டை முதல்ல கொடுத்தீங்க. ஆமாம், இப்போ எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதோட டேரிஃபும் ஸ்கீம் இருக்குது. பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 1,12,000 அது ஹேண்ட்செட் மட்டுமே. ஸோ அது வந்து இப்போ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃப்ளட்டு டைமில் ஏன்னா எந்த பிடிஎஸ்ல டவரோ அங்கே வந்து வேலை செய்யாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த டைமில் இது டெஃபினட்டாக ஃப்ளட்லேயோ இல்லை நேச்சுரல் கலாமிட்டிஸ் லைக் சைக்ளோன் அது மாதிரி இடத்துல வந்து ஏன்னா இப்போ சேட்டலைட் போன்னு பார்த்தோன்னா முதல்ல எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும்தான் இருந்தது. எல்லாருமே பாக்குற அளவுக்கு நீங்க நாங்க என்ன கேட்கறோம்னா இப்போ வந்து பேரிடர் தவிர வேற எந்த பீப்புளுக்கு வந்து நீங்க டார்கெட் பண்ணிருக்கீங்க? டார்கெட் பீப்புள் யாரும் கேட்கணும். மோஸ்ட்லி கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான் நிறைய வாங்குறாங்க. ஏன்னா ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் வாங்கியிருக்காங்க, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வாங்கியிருக்காங்க, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்டேட் வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட்ல நிறைய வாங்கிட்டாங்க. இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸ் எந்த மாதிரி கேட்டகரி கேட்டகரி பிக் கம்பெனிஸ் எம்டிஸ் இல்ல அவங்க வந்து கிடைக்கிறதுக்கு ஒரு எமர்ஜென்சி கான்டாக்ட் அவங்க ஸ்டாஃபோட கான்டாக்ட் பண்றதுக்கு அந்த மாதிரிலாம். இல்லை, அதுக்குதான் நம்ம வந்து கொடுக்குறப்பயே கரெக்டாக பார்த்து யாருக்கு என்ன இகேஒய்சி டிகேஒய்சிலாம் பார்த்து அவங்களோட அவங்களோட க்ரெடென்ஷியல்ஸ்லாம் பார்த்து தான் கொடுக்குறோம். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக இட் வில் பி மானிட்டர்ட். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஃப்ரீ வைஃபை வந்து பப்ளிக் ஏரியாஸ்ல ப்ரொவைட் பண்ணுறது, அது உங்ககிட்ட எல்லாம் பேசியிருக்காங்க, எல்லாம் பிரைவேட் நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம். இப்போ வந்து ஜிசிசிலையும் நாங்கள் பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நாங்களும் சம் ஏரியாஸ்க்கு எங்களுக்கும் ஒர்க் அவுட் வரும், நாங்களும் இன்ஸ்டால் பண்ணுவோம். 2025, 26, 27 முதல் காலாண்டிலே வந்து 12% நம்ம வருவாய் ஈட்டிருக்கோம்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இது முதல் காலாண்டிலே 360 கோடி நேர்வை வந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இது முழு வருடமா பார்க்கும்போது எவ்வளவு டார்கெட் பண்ணியிருக்கீங்க? எவ்வளவு 2014 கோடி நான் வந்து ஜென்ரேட் பண்ணி ஆகணும். அதில் 360 பேர் வந்துச்சு. பேலன்ஸ் Q3, Q2 and Q3 and Q4 வரணும். முதல் காலாண்டிலே இவ்வளவு வருவாய் ஈட்டுறதுக்கான காரணமா இருக்கக்கூடியது எது நீங்க பாக்குறீங்க? மெயினாக வந்து மொபைல் நெட்வொர்க் தான் ஹையஸ்ட் ரெவன்யூ எங்களுக்கு. வந்து 3 வெர்டிகல்ஸ் இருக்குது. அதை
இன்ஜின்ஸ் சொல்கிறோம், மொபைல் நெட்வொர்க்கு, அப்புறம் சிஎஃப்ஐ நெட்வொர்க், கஸ்டமர் ஃபிக்ஸட் ஆக்சஸ், கஸ்டமர் மொபிலிட்டி, அப்புறம் என்டர்பிரைஸ் பிஸ்னஸ். என்டர்பிரைஸ் பிஸ்னஸ்லையும் இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் சாய் சங்கரா அக்யூகேர், லா ஆஃப் அட்ராக்ஷன், சென்னை வலசரவாக்கம். இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் ஹசீனா மேக் ஓவர் அண்ட் ஆரி ஒர்க், ராமநாதபுரம்.